இன்னைக்கு நம்ம ஒரு தரமான கராத்தே பயிற்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வெறும் பேசிக்ஸ் தான். ஸ்டார்டிங்கே ஒரு ஹாஃப் அன் அவருக்கு ஜாகிங்லாம் முடிச்சுட்டு ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டா ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். கராத்தே பேஸ் பண்ண கண்டென்ட்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருக்கீங்க. சோ கண்டிப்பா பண்ணிருங்க. சோ எப்ப ஸ்டார்ட் பண்ணாலும் வார்ம் அப் தான் ரொம்ப முக்கியம். சோ அதனால ஃபுல் பாடி வார்ம் அப் பண்ணியாச்சு. புஷ்அப்ஸ் பாத்தீங்கன்னா நாங்க கீழே பண்ணாம கொஞ்சம் மேல ஹைட்டான பிளேஸ்ல எடுத்து பண்ணோம். சரி வார்ம் அப்லாம் முடிச்சாச்சு. இந்த எலாஸ்டிக் பேண்ட் வச்சு ரெண்டு பேரும் பஞ்ச் பண்ணலாம் ட்ரை பண்ணோம். ஐயோ அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. அந்த எலாஸ்டிக் பேண்ட் ஒரு பெரிய சம்பவம் பண்ணி விட்டுருச்சு. டக்குன்னு கட் ஆயிடுச்சு. ரெண்டு பேர் கையிலயும் செம்ம அடி விழுந்துருச்சு. கட் ஆகும் நினைச்சே பார்க்கல. சரி ரியாக்ஷன் டைம் கேட்ச் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணோம். சரி கையில எலாஸ்டிக் பேண்ட் வச்சுட்டு அவனை டச் பண்ணும்போதெல்லாம் ஃப்ரண்ட்ல போய் பண்ற மாதிரி பிளான் பண்ணோம். சோ எப்ப பண்ணாலும் கண்டிப்பா பெண்ட் பண்ணி பண்ணணும். அப்பதான் ஈஸியா ஆப்போனன்ட் கிட்ட ரீச் ஆகும். சோ நானும் அதுதான் நிறைய ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ரிவர்ஸ் பஞ்ச்ல முக்கியமானது பெண்ட் பண்ணி பண்றதா. சோ லாஸ்டா கிக்கோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உராமாஷி ட்ரை பண்ணேன். ஓரளவுக்கு நல்லா இருக்கு ஃபார்ம், பட் இன்னும் நல்லா ரெடி பண்ணணும். சோ பயிற்சியை நல்லபடியா முடிச்சாச்சு. கராத்தே பேஸ் பண்ணி தான் கண்டென்ட் போடலாமா நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ முக்கியமா இந்த ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. சோ அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.